விற்பனை அணி சேல்ஸ் டீமை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு எந்த பழக்கம் நமக்கு உதவியாக இருக்க போகுது? அந்த சேல்ஸ் டீமோட மேனேஜரோ ஹெட்டோ யாராக இருந்தாலும் சரி, அவர் என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த டீம் ஒரு வெற்றி பாதைக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதி அருள். நம்பர் 1, நம்மளோட சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, இப்போ அவங்களுக்கு அடுத்து ஒரு படி மேலே முன்னேறதுக்கான கோலை எப்படி நிர்ணயம் பண்ணுறது, ஒரு அச்சீவபிள் கோல், அவரால் கட்டாயம் இதை அடைய முடியும் அப்படின்னு இருக்கும்ல, அதுக்கு ப்ரீவியஸாக அவர் கடந்து வந்த பாதையை பார்த்து அதை வச்சு அவருக்கு ஒரு நல்ல ஒரு கோல்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. இப்போது நீங்கள் 1 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் 1,10,000 பண்ண முடியும், 1,05,000 பண்ண முடியும். அப்படிங்கிறத அந்த சரியான தெளிவான இலக்குகளை நிர்ணயம் பண்ணி கொடுக்கும். நம்பர் 2, அவருக்கு ட்ரைனிங் தேவை அப்படின்னா அந்த ட்ரைனிங்கை முன்னக்கூட்டியே கொடுத்து அவர் மோட்டிவேட் பண்ணுறது. நம்பர் 3, அவர் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறப்போ என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரோ அதை மனசில் வச்சு அவருக்கு ஒரு தீர்வு கொடுக்குறது. என்னால் பண்ண முடியல, இதுக்கு இந்த காரணம், இந்த கஸ்டமர் இந்த கேள்வியெலாம் கேட்குறாரு, இதுக்கு எனக்கு பதில் தெரியல, இதை சொன்னால் இப்படி ஆயிருமோன்னு நினைக்கிறேன்னு கஸ்டமர் கேட்குற கேள்விக்கோ இல்லை கஸ்டமர் சொல்கிறதுக்கோ இவருக்கு பதில் தெரியல, அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறோம். நம்பர் 4, அவரோட சேல்ஸ்க்கு அந்த டீம் மெம்பர்ஸ் கூடவே போய் அந்த சேல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுறது எப்போமாவது ஒரு தடவை. ஸோ இது ஏன் நம்ம மேனேஜர் பண்ண முடியுது, நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிறது சில பேருக்கு என்ன தோணலாம், நீங்கள் சொல்லலாம் இதை மாதிரி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம், ஆனால் சேல்ஸ் பண்ணுற எனக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத சொல்லுவார். அப்போ நம்ம கண்டிப்பாக களத்தில் இறங்கி நான் எப்படி சேல்ஸ் பண்ணுறேங்கிறத நீ பாரு, இது கண்டிப்பாக சேல்ஸ் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, நான் சொன்ன வழிமுறைகளை நீயும் பின்பற்றலாங்கிறத நம்ம ஒரு நல்ல உதாரணமாக எடுத்து கொடுக்கறது. 5வது, கண்டிப்பாக அவர் சக்ஸஸ் பண்ணுவார், அந்த சக்ஸஸை கொண்டாடுறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம மிஷினரியில் இவர் ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் ரொம்ப அழகாக சேல்ஸ் பண்ணி காமிச்சிருக்காருன்னு எல்லார் முன்னாடி ஒரு ரெகக்னைஸ் பண்ணி அவரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறது, இந்த பழக்கம். 6வது, கஸ்டமரோட பிரச்சனை என்னங்கிறத யாரெல்லாம் கேட்குறா அப்படிங்கிறத கவனம் கொடுக்குறது. ஒரு சேல்ஸ் நடக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அப்படி என்னென்ன காரணம் சொல்கிறாங்க, அந்த காரணம் உண்மையிலே சரியானது தானா, நிறுவனத்து பேரில் தான் தவறு இருக்குதா, ப்ராடக்ட் மேலே தான் தவறு இருக்குதா, நம்ம தான் ஏதாவது சரியாக கேட்காம விட்டுட்டோமா அப்படிங்கிறத காது கொடுத்து லிசன் பண்ணுறோம். 7வது, ரொம்ப முக்கியமானது, அவங்க சொல்றதுல உண்மை இருக்கு, டிரான்ஸ்பரண்டாக ஒத்துக்கிறது. ஆமாம், இந்த மாசத்துல நமக்கு சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கு, நானும் கேள்விப்பட்டேன், நம்ம போட்டியாளர்கள்ட்ட எல்லார்ட்டையுமே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத உண்மையை ஒத்துக்கிறது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. நம்மளோட டீமுக்கு உண்மையாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு தருணத்தை சொல்றது. 8வது, எப்போதுமே நேர்மையாக இருக்குது. உண்மையாக ஒத்துக்கிறதுக்கும் நேர்மையாக ஒத்துக்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. ஸோ நேர்மையாக இருக்கிறது, தவறுனா தவறு தான், இதே மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நேர்மையாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், நீங்களும் இதே தவறு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், அம்மா தவறுனா தவறு தான், அது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். 9வது, எப்போதும் போல் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் தரவுகளாக எடுத்து பார்க்கறது, அதை மெஷர் பண்ணுறது. ஸோ இந்த பழக்கம் ஒரு டீம் லீடர்கிட்ட இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டீம் பெரிய சக்ஸஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதி அருள்.